மனிதன் மாய உலகிலே வாழ்ந்து காட்டும்படி கேட்கப்படுகிறான். உலகில் பிறக்கும் மனிதன் முற்பிறவியில் செய்வினைக்கமையவே புறப்படுகின்றான். ஒருவன் இப்பிறப்பில் சேர்த்த சொத்துக்களில் கல்வியை மட்டுமே அடுத்த பிறவி எடுக்கும் போது தன்னுடன் கொண்டு செல்ல முடியும். ஏனைய சொத்துக்களும் செய்த வினைகளும் அவனுக்கான வீடாகிய உடலையும் தாய் தந்தை செல்வம் சூழல் என்பவற்றையும் நிச்சயிக்கும். தன்னுடன் சேர்த்து கொண்டு வரக்கூடிய ஒரே சொத்து அறிவு மட்டுமே ஆகும். உலக மாயையை புரிந்து கொள்ளும் சிந்தனை ஆற்றலை அளிப்பது அறிவு மட்டுமே ஆகும். பூர்ணமான அறிவுடன் பிறந்த பிள்ளை பிறப்பின் போதே தெய்வ குழந்தையாக பிறந்து விடுகிறது. மற்ற எல்லா குழந்தைகளும் அறிவில் குறைவான நிறைகுடங்களே. முற்பிறப்பில் சேர்த்த அறிவின் அளவுக்கு உலக மாயையில் அவர்களால் புரிந்து கொள்ளும் அளவு இருக்கும். இப்பிறப்பில் தொடர்ந்து அறிவை சேர்த்து அறிவு குடத்தை முழுமையாக நிரப்ப எல்லா குழந்தைக்கும் வாய்ப்புள்ளது. இன்று அறிவை பெற ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன. அறிவென்பது அனுபவித்தவர்கள் அனுபவ கருத்துகளே. தன் ஆயுட்காலத்துக்குள் பெருமை சாதனை படைக்க வேண்டுமானால் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டவற்றின் முடிவிலிருந்து உன்னுடைய அறிவியல் ஆராய்ச்சி ஆரம்பிக்கப்பட வேண்டும். பாடசாலைகளும் பல்கலைக்கழகங்களும் குருவும் கற்றல் உபகரணங்களும் தேவையும் அதற்கே ஆகும். இந்த ஸ்வர்க்கபுரியில் சிறப்பாக இன்பமாக வாழ்வதற்கு கல்வி மிக அவசியமாகிறது. அறிவினால் மனிதன் சாதனை படைக்க முடியும். நல்லெண்ணத்துடன் அறிவை பயன்படுத்தினால் படைக்கும் சாதனை ஏனைய மாந்தருக்கும் இன்பத்தை வாரி வழங்குவதுடன் தானும் பேரின்பத்தையும் அடையலாம். எண்ணம் நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் என்று இரண்டு உண்டு. அறிவு யாருடன் கூட்டு சேருகின்றதோ அதன் அடிப்படையில் அது நல்ல அறிவாகலாம் அல்லது கெட்ட அறிவாகலாம். மனம் எப்போதும் நல்ல எண்ணத்தை மட்டுமே பார்க்குமானால் ஒருபோதும் கெட்ட அறிவாக மாட்டாது. அது எப்போதும் நல்லறிவாகவே இருக்கும். நல்லறிவு மட்டும்தான் மனித பிறப்பின் நோக்கத்தை நிறைவேற்ற உதவும். உலகமே மாயை. மாய உலகம் பற்றி குறை சொல்ல தேவையில்லை. உலக மாயை விலக்கி உண்மையை காணுவதற்கான கருவி நல்லறிவு மட்டுமாகும். கடவுள் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார், உன்னுள்ளும் இருக்கிறார். உனக்கு தெரிகின்றதா? இல்லை அல்லவா? ஆனால் சிலருக்கு தெரிகின்றது. இதுதான் மாயையின் மறைப்பு ரகசியம். கோயிலுக்குள் இருக்கும் கதவு முழுதாக திறந்திருந்தாலும் கூட கடவுள் சிலை உனக்கு தெரிவதில்லை. பூசை நேரத்தில் மட்டும் திரையை விலக்குவார்கள். அப்போது உமக்கு கடவுள் சிலை தெரியும். அதுதான் உண்மை வெளிப்படுத்தல் ரகசியமாகும். இன்னொன்றை பாருங்கள். ஆண்டவன் ஒருவரே. அவரில் கடவுளை இடவும் பலவுமாக சிவனையும் பார்வதியையும் வரைந்திருக்கிறார்கள். அதுபோலத்தான் மாயை உலகில் ஆண்பேறு பெண்பேறாக நாம் இருவரை இனங்காண்கின்றோம். இருவரிலும் எந்த வேறுபாடுகளும் இல்லை. இருவரும் ஒரு தனித்தனி மனிதரே. நாம் காண்பது மாயையாகும். மாயத்திரை விலக்கி பார்த்தால் மட்டுமே இரண்டும் ஒன்றாகவே தெரியும். அவ்வாறு பார்க்க வேண்டுமானால் நல்லறிவு வேண்டும். நல்லறிவு வரத் தொடங்க திரை விலகத் தொடங்கும். திரை விலகத் தொடங்க பெண் என்று ஒன்றில்லை என்று ஆணுக்கும், ஆணென்று ஒன்றில்லை என்று பெண்ணுக்கும் தெரிய வரும். அப்போதுதான் எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள், எல்லோரும் ஆண் பெண் என்று வேறுபாடில்லாத சகோதரர்களே என்ற எண்ணம் வரும். அப்போது காமம் என்பது இருந்த இடமே இல்லாமல் போய்விடும். அதுவரை படிப்படியாக திரை விலக விலக சிறிது சிறிதாக காம உணர்ச்சி குறைந்து வருவதை உணர்வார்கள். முதியவர்களிடம் அனுபவ அறிவு வளர வளர திரை விலக விலக ஒரு கட்டத்தில் உண்மையை உணர்ந்து நல்லறிவால் ஆட்கொள்ளப்பட முழு பிரம்மச்சரியம் அனுஷ்டிக்க தொடங்குவார்கள். ஆணோ பெண்ணோ நல்லறிவு ஏற்பட்டவுடனே பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்க தொடங்கிவிடுவார்கள். கணவனை விட்டு விலகிய அல்லது கணவனை இழந்த பெண் பிள்ளைகளுக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணிக்க நல்லெண்ணம் கொண்டால் அன்றிலிருந்தே அவள் இறப்பு வரை பிரம்மச்சரியம் அனுஷ்டிக்கிறாள். மாறான பெண்களும் இருக்கிறார்கள். அப்படி ஆண்களிலும் நல்லறிவினை வளர்த்து கொண்டவர்களும் இருக்கிறார்கள். அவ்வாறு இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். சில அரசர்களும் செல்வந்தர்களும்
இள வயதிலேயே நல்லறிவை பெற்று துறவிகளாகவும் முனிவர்களாகவும் மாறிவிடுகிறார்கள். அவர்களுக்கு அறிவை பெருக்கிக் கொள்ள இருந்த வாய்ப்பும் அனுபவ பாடங்களும் காரணமாக அவர்கள் கோயில் மூலஸ்தானத்தில் இருக்கும் கடவுளை காண அரைக்கதவுக்கும் முன்னால் இருக்கும் திரையை விலக்க முயற்சிக்கிறார்கள். அன்றிலிருந்தே அவர்கள் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்க வைராக்கியம் கொள்கிறார்கள். சிலரை பாருங்கள், முகத்தை பாருங்கள், உடலை பாருங்கள், அழகை பாருங்கள். ஏதோ ஒன்று நம்மை காந்தம் போல கவருவதை உணர்வீர்கள். சுறுசுறுப்பாக இருப்பார்கள். பேசத் தொடங்கினால் மணிக்கணக்காக பேசுவார்கள். சில வேளைகளில் அமைதியாக இருப்பார்கள். மௌனமாகவும் இருப்பார்கள். கோபம் கொள்ள மாட்டார்கள். பசியை மறந்திருப்பார்கள். இதெல்லாம் பிரம்மச்சரியம் அவர்களுக்கு அளிக்கும் பலனாகும். நல்லறிவுடன் கர்மமே கண்ணாக கொண்டு தன் சாதனை இலக்கை நோக்கி முன்னேறுகிறவன் தானாகவே புல உணர்வுகளை மறந்து விடுகிறான். பசியை கூட மறந்து விடலாம் என்றால் அவனை வேறு எதுதான் குழப்பும்? அவன் அக்காலத்தில் பிரம்மச்சரியம் அனுஷ்டிக்கிறான் என்றும் சொல்லலாம். அக்காலத்தில் அவனுடைய சிந்தனை ஆற்றல் சிறப்பாக வேலை செய்யும். நினைவுத்திறன் அற்புதமாக அமைவதை உணர்வான். அவனை யாரும் குழப்பாதவரை அவன் காட்டில் தனிமையில் தவம் செய்கிறவனுக்கு சமனாகவே இருப்பான். இது அவனுக்கு நல்லறிவும் நல்லெண்ணமும் கொடுத்த வாய்ப்புகளாகும். பிரம்மச்சரியம் அனுஷ்டிப்பவர்கள் விரும்பினால் தான் விதியையும் கடந்து 1000 ஆண்டுகள் கூட வாழலாம். விரும்பினால் விதிக்கப்பட்ட வயதுக்கு முன்னரே முத்தியும் பெற்றுவிடலாம் என்று முத்தியா முனிவர் கருத்தாகும். மனித சக்திக்கு வித்து பிரம்மச்சரியமாகும். பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கும் ஆற்றல் அவரால் சேர்க்கப்படும் நல்லறிவின் அளவை பொறுத்தது. தன்னை உணரத் தொடங்க பிரம்மச்சரிய கட்டுப்பாட்டில் மனம் தானாக இறங்கிவிடும். பெரும்பாலானவர்களுக்கு பிரம்மச்சரியத்தை சரியாக அனுஷ்டித்து முழுமையடைய நீண்ட நாட்களும் எடுக்கலாம். சாதனை படைக்கின்றவர்கள் பிரம்மச்சரியத்தையும் தம்முடன் சேர்த்து வளர்த்து கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள். மனிதர்கள் தங்களை அழகாக, கவர்ச்சியானவர்களாக, பலம் மிக்கவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் முகப்பவுடர்களும் வாசனை திரவியங்களும் மிகையான சத்து பொருட்களும் அவசியமில்லை. நல்லெண்ணத்துடன் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டித்து சக்தியை சேமிப்பதில் செயல்படுங்கள். அதற்காக அறிவை பயன்படுத்துங்கள். நல்லறிவு ஞானத்தை கொடுக்கும். சொறிக்கும் காம இச்சைக்கும் இடையில் வேறுபாடில்லை என்பதை உணர்த்தும். சொறி உன் தவறினால் உனக்கு துன்பத்தை தருகிறது. காம இச்சை மாய உலகு துன்பப் பிறப்பை அல்லது இன்பச் சுரங்கத்தை உருவாக்க நினைக்கும் கடவுளின் படைப்புகளின் பிரதிநிதி மாயையால் பிடிக்கப்பட்ட இரு மனிதர்களை பயன்படுத்துகிறார். அவ்வளவுதான் வித்தியாசம். சொறியும் காம இச்சையும் ஏறத்தாழ ஒன்றே என்பதை நல்லறிவை திரட்டிக் கொள்ளும் ஆன்மாவுக்கு புரியும். இதனால தான் நல்லறிஞர்கள் பிரம்மச்சரியத்தை மேற்கொள்கிறார்கள். சொறியை தீர்க்க உடலுக்கு மருந்து வேண்டும், மனதுக்கும் மருந்து வேண்டும். சொறிக்கான காயத்தை சுகப்படுத்தும் மருந்து உடலுக்கு அவசியம். சொறியும் போது சொறிந்து காயம் ஏற்படாமல் இருக்க மனப்பக்குவம் வேண்டும். அறிவுள்ளவர் வெவ்வேறு முறைகளை அதற்காக கையாளுவார். சொறி உணர்வு தூண்டப்படும் வேளையில் தமக்கு விருப்பமான ஒரு வேலையை ஈடுபாட்டுடன் செய்ய ஆரம்பித்தால் சொறி எப்போது நின்றது என்பது அவனுக்கே தெரியாமல் போகும். வேண்டுமானால் உடம்பில் வேறு ஒரு இடத்தில் நோய் ஏற்படக்கூடிய விதமாக எதையாவது செய்துவார். சொறி இருந்த இடமே இல்லாமல் போய்விடும். இரண்டாவதாக இப்போது சொன்ன முறையை பரிசோதனைக்கு வேண்டுமானால் மட்டுமே செய்துவார். இது புரிந்து கொள்வதற்காக சொன்ன உதாரணமே ஆகும். இது போலவே காம இச்சைக்கு மருந்து உடலுக்கும் காம உணர்வு ஏற்படுத்தாத பாதுகாப்பு உணவுகளை உண்பதும் மற்ற வகை உணவுகளை தவிர்ப்பதுமாகும். இது உடலின் காம இச்சையை குறைக்கும். அதுபோல மனதை கட்டுப்படுத்த உடம்புக்கு மிக விருப்பான உன் சாதனை இலக்குடைய செயலில் முழு மூச்சுடன் ஈடுபட்டு பார். அந்த நேரம் முடியும் வரை காம இச்சை தலையெடுக்காது. ஆபாச படங்கள் பார்ப்பதையும் தவிர, ஆபாச செய்திகளை கேட்பதையும் தவிர, ஆபாச நூல்களை வாசிப்பதையும் தவிர, உன் செய்தொழிலை பற்றுடன் விருப்பமாக அக்கறையுடன் செய். அல்லது வெளியிடத்தில் வேலைக்கு மாற்றிடாகிச் செல். இவை எல்லாவற்றுக்குமாக நல்லெண்ணத்தை உன் மூச்சு காற்றுடன் உடம்புக்குள்ளே அன்பிக்கொண்டே இரு. காம இச்சை படிப்படியாக குறையத் தொடங்கும். இதுதான் பிரம்மச்சரியத்தின் பயிற்சி படி. இல்லற வாசிகளின் பிரம்மச்சரியம் என்பது நெறிமுறை தவறாத இன்ப நுகர்ச்சியையும் உள்ளடக்கும் பிரம்மச்சரியமாகும். அதுவும் பிரம்மச்சரியம்தான். அவர்களும் முதுமையில் முழு பிரம்மச்சாரிகளாக மாற முடியும். அவ்வாறான வாழ்க்கை அவர்கள் இல்லற வாழ்க்கையை சுவர்க்கத்தில் வாழ்வது போன்ற வாழ்க்கையாக மாற்றச் செய்யும்.
பிரம்மச்சரிய நாட்டமானது தனக்கும் தன் சமூகத்துக்கும் தம் நாட்டுக்கும் ஏன் உலகத்துக்கும் நல்லதை செய்ய போதிய நேரத்தை உருவாக்கி கொடுக்கும். இல்லாவிடில் சாதனை படைக்க வேண்டிய மாணவன் காதலியின் அன்பை எதிர்பார்த்து தன் மதிப்புக்குரிய நிகழ்காலத்தையும் நேரத்தையும் வீணாக கழித்து இழக்கக்கூடாத முக்கியமானதை இழந்து பின்னர் கவலை கொள்வது போல மனிதனும் இறுதியில் மன அமைதி என்று வருந்த வேண்டியிருக்கும் என முத்தையா முனிவர் சொன்னார். கடவுளுக்கு அப்போ வேண்டி சப்போம்.